எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்றது நம்ம எலக்ட்ரானிக் லெவல்ஸ்க்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு டிரான்சிஷன். இருக்கிறதுல எலக்ட்ரானிக்ஸ் லெவல்ஸ் தான் ஹை எனர்ஜி லெவல்ஸா இருக்கும் நமக்கு வைப்ரேஷன் ரொட்டேஷனை விட. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா நம்ம கிடைக்கும் போது அதோட சேர்ந்து வைப்ரேஷனல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு வைப்ரேஷனல் கோர்ஸ் ஸ்ட்ரக்சரும், அடுத்தது அதை விட இன்னும் கம்மியான எலக்ட்ரிக்கல் இது எனர்ஜி லெவல்ஸ் டிரான்சிஷன் மூலமாக நமக்கு ரொட்டேஷனல் ஃபைன் ஸ்ட்ரக்சரும் நமக்கு கிடைக்கும். இதுல வைப்ரேஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம், ரொட்டேஷனை வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் சொல்றோம். ஏன்னா வைப்ரேஷன் எனர்ஜி ரொட்டேஷன் எனர்ஜியோட கொஞ்சம் நமக்கு அதிகமா இருக்கும். பட் வந்து ரொட்டேஷனோட எனர்ஜி லெவல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ரொட்டேஷனால ஏற்படக்கூடிய சேஞ்சஸை நம்ம வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். வைப்ரேஷனால ஏற்படக்கூடிய சேஞ்சஸை வந்து நம்ம கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த வைப்ரேஷனல் கோர்ஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல நம்ம டீடைல்டா பார்த்திருப்போம் டைரக்ட் கிளாஸ்ல. ஸோ அதனால நான் டைரக்டா வந்து ரொட்டேஷனல் ஃபைன் ஸ்ட்ரக்சர் அந்த ஏரியாவுக்கு நம்ம போயிடலாம். ரொட்டேஷனல் ஃபைன் செக்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா. நம்ம எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா, அந்த எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ராவில் வைப்ரேஷன் ஒரு இன்ஃபுளுயன்ஸை கொடுக்குது. அதனால நமக்கு வைப்ரேஷனல் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் அது கிடைக்குது. அதில் இன்னும் மைனூட்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் காம்பனன்ட்ஸும் கிடைக்குது. அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் காம்பனன்ட் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரொட்டேஷனல் எஃபெக்டால வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அண்டர் ஹை ரெசல்யூஷன் ஈச் லைன் இந்த எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் கன்சிஸ்ட் ஆஃப் எ செட் ஆஃப் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு லைன்ஸ். அதாவது ஹை ரெசல்யூஷன் நம்ம பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு லைனும் நிறைய செட் ஆஃப் லைன்ஸாக க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு லைன்ஸாக இருக்கு. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொட்டேஷனல் எனர்ஜிஸ்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், அதனால ஏற்படக்கூடிய அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர். ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒவ்வொரு லைனும் சின்ன சின்ன லைன்ஸுக்கு, ஒவ்வொரு லைனுக்குள்ளேயும் நிறைய சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபைன் ஸ்ட்ரக்சரையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில ஆல்ரெடி நம்ம வைப்ரேஷன் இதை இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ஃபோர் ஃபைன் ஸ்ட்ரக்சர் ரொட்டேஷனை எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஃபார்முலா இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும். நார்மலா இப்போ எலக்ட்ரானிக் ஸ்டேட் 1 இஸ் டேஷ்ன்றது எப்சிலன் டேஷ் டி அப்படின்றது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்டேட். எப்சிலன் டபுள் டேஷ் டின்றது இன்னொரு எலக்ட்ரானிக் ஸ்டேட். இந்த ரெண்டு எனர்ஜி ஸ்டேட்டுக்கு, ரெண்டு எலக்ட்ரானிக் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு இடையில தான் நமக்கு டிரான்சிஷன் நடக்க போகுது. ஒன் இஸ் இ டேஷ், அனதர் ஒன் இஸ் இ டபுள் டேஷ். இப்போ இது ரெண்டுக்கு இடையில டிரான்சிஷன் நடக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு இ டேஷும் நமக்கு சில வைப்ரேஷன் லெவல்ஸ் கொண்டிருக்கும். அதே மாதிரி இ டபுள் டேஷ்லயும் நிறைய வைப்ரேஷன் லெவல்ஸ் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வைப்ரேஷன் லெவல்ஸ்லயும் நமக்கு அதுக்குள்ள நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு ரொட்டேஷன் லெவல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வைப்ரேஷன் லெவல்ஸும் இந்த மாதிரி கீழே உள்ள வைப்ரேஷன் லெவல்ஸ்லயும் நமக்கு ரொட்டேஷன் லெவல்ஸ் வந்து ஒவ்வொரு லெவல்ஸ்க்கு இடையிலையும் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த வைப்ரேஷனல் இதை தான் நம்ம வந்து கோர்ஸ் ஸ்ட்ரக்சர், இதனால ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் நம்ம கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும். ரொட்டேஷன் வந்து வைப்ரேஷனோட சின்ன அளவு எனர்ஜி சேஞ்ச். ஸோ அதனால வந்து அது வந்து நம்ம ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். அப்போ எலக்ட்ரான் இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் அல்லது ஏதோ ஒரு ஆட்டம் நமக்கு இங்க இருந்து இங்க டிரான்சிஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரானிக் லெவல்ஸ்லயும் சேஞ்ச் ஆகுது. பட் இந்த வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஏதாவது ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு கீழே உள்ள இன்னொரு லெவலுக்கு வரலாம். அப்போ வைப்ரேஷன்லயே நமக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அடுத்த வைப்ரேஷன்லயே சேம் லெவல்ல இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ல இருக்க இந்த லெவலுக்கான ரொட்டேஷன் லெவலுக்குள்ள ஏதாவது ஒரு லெவல்ல இருந்து இந்த லெவலுக்குள்ள ஒரு ரொட்டேஷன் லெவலுக்கு இடையில அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். அப்போ நமக்கு வந்து கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க இருந்து இந்த வைப்ரேஷன் அண்ட் ரொட்டேஷனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா நமக்கு எப்சிலன் டேஷ்ல இருந்து எப்சிலன் டபுள் டேஷுக்கு அந்த எனர்ஜி டிரான்சிஷன் நடக்கும்போது நமக்கு ஒரு சிங்கிள் லைன் கிடைக்கும். ஆனா இப்போ வந்து நமக்கு வைப்ரேஷனுக்குள்ளேயும் நமக்கு டிரான்சிஷன் இருக்கு அப்படின்னா நமக்கு எப்சிலன் டேஷ்ல இருந்து எப்சிலன் டபுள் டேஷுக்கு வர்றதுக்கு நமக்கு வந்து இந்த எந்த வைப்ரேஷன் லெவல்ல இருந்து வருது, எந்த வைப்ரேஷன் போகுதுன்றதை பொறுத்து நமக்கு வந்து நிறைய டிரான்சிஷன் கிடைக்கலாம். அப்போ இந்த ஒரு லைனே வந்து நமக்கு வந்து நிறைய டிரான்சிஷன்களை உருவாக்கலாம். ஏன்னா வெவ்வேறு வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல நமக்கு வந்து நிறைய டிரான்சிஷன் உருவாக்கும். இப்போ அதுவே அதே மாதிரி இந்த வைப்ரேஷன் லெவல்ஸ்க்குள்ள அதுவும் ஒவ்வொரு வைப்ரேஷன் லெவல்லையும் நமக்கு நிறைய ரொட்டேஷன் லெவல் இருக்கு. அப்போ ஒரே வைப்ரேஷன் லெவல்ல இருந்து வர்றதே என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் மேலும் நிறைய நமக்கு பிரிக்கலாம். இதுதான் என்ன சொல்றோம், இதை வந்து நம்ம கோர்ஸ் ஸ்ட்ரக்சர், இந்த ரொட்டேஷனால ஏற்படக்கூடிய நம்ம வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். நம்ம கிளாஸ்ல கொஞ்சம் டீடைலா பார்த்துருப்போம். ஓகே, இப்போ நமக்கு அந்த
எனர்ஜி லெவல்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்சிலன் டேஸ் வந்து என்னென்ன அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கோட எனர்ஜி இருக்குது, அடுத்ததாக வைப்ரேஷனல் எனர்ஜி இருக்குது, தென் ரொட்டேஷனல் எனர்ஜி இருக்குது. அதே போல எப்சிலன் டபுள் டேஸ்லையும் நமக்கு வந்து எலக்ட்ரானிக், வைப்ரேஷன், ரொட்டேஷன், இப்போ ரெண்டு மூணையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம். இப்போ தென் த ஃப்ரீக்வன்சின்றது என்ன அப்படின்னா இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு சேஞ்ச் ஆகும்போது, அதை டிரான்சிஷன் நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த எனர்ஜி சேஞ்ச் தான் நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரமாக கிடைக்குது. அந்த ஸ்பெக்ட்ரத்தோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா இஸ் நியூ பார் ஈக்குவல் டு நியூ டேஸ் மைனஸ் நியூ டபுள் டேஸ். இப்போ நியூ டேஸ் மைனஸ் நியூ டபுள் டேஸ்ன்ற போது இதுல இருந்து நம்ம இதை வந்து டிஃபரன்ஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ அடுத்ததா இந்த நியூ டேஸ், இந்த எப்சிலன் டேஸ், அதாவது எலக்ட்ரானிக் அண்ட் வைப்ரேஷன் லெவல்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதனால ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் நம்ம வந்து ஒரே டேர்மா குறிக்க போறோம். ஏன்னா இங்க வந்து நம்ம வந்து ரொட்டேஷனல் சேஞ்சஸ் மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க போறோம். ஏன்னா ரொட்டேஷனல் டைம் செக்ஷன்றதுனால அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நியூ டேஸ் வி டேஸ் வி டபுள் டேஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறாங்க. சில புக்கில் இதை வந்து நமக்கு வந்து நியூ நாட் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து நியூ பார் நியூ டேஸ் நியூ டபுள் டேஸ் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த டேர்மை வந்து நம்ம நியூ டேஸ் நியூ பார்னு வச்சு போகிறோம். இப்போ பேலன்ஸ் ஆஃப் டேர்ம் வந்து நம்ம இங்கே எழுதியாச்சு. இப்போ அடுத்ததாக இதற்கான எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ரொட்டேஷனுக்கான செலெக்ஷன் ரூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து டெல்டா ஜே ஈக்குவல் டு 0, +or-1. பட் அதுவே அப்பர் அண்ட் லோயர் ஸ்டேட்ஸ் ஹேவ் நோ எலக்ட்ரானிக் ஆங்குலர் மொமெண்டம். அப்பர் எலக்ட்ரானிக் ஸ்டேட்டும் லோயர் எலக்ட்ரானிக் ஸ்டேட்லையும் நமக்கு வந்து எலக்ட்ரானிக் ஆங்குலர் மொமெண்டம் இல்லை அப்படின்னா அதற்கான செலெக்ஷன் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா ஜே ஈக்குவல் டு +or-1. பட் ஃபார் ஆல் அதர் டிரான்சிஷன், அதாவது எலக்ட்ரானிக் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கக்கூடிய எல்லா டிரான்சிஷன்ஸ்க்குமே நமக்கு வந்து செலெக்ஷன் ரூல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டெல்டா ஜே ஈக்குவல் டு 0வையும் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். பட் ஜே வந்து 0 to 0 அப்படின்ற அந்த டிரான்சிஷன் வந்து நமக்கு நாட் இன்க்ளூடட். தென் பி பிரான்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு தெரியும் டெல்டா ஜேக்கு -1 போட்டால் கிடைக்கக்கூடிய அந்த பிரான்ச் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை அல்லது டெல்டா ஜேயோட வேல்யூ -1 அப்படின்னு வரக்கூடிய அந்த செலெக்ஷன் ரூலுக்கு உட்பட்டு ஆகக்கூடிய அந்த டிரான்சிஷன் லைன்ஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பி பிரான்ச் அப்படின்னு சொல்றோம். அதே போல டெல்டா ஜேயோட வேல்யூ +1 அப்படின்ற அந்த டிரான்சிஷன், அந்த செலெக்ஷன் ரூலுக்கான டிரான்சிஷன் லைன்ஸை வந்து நம்ம வந்து ஆர் பிரான்ச் அப்படின்னு சொல்றோம். அதே போல டெல்டா ஜே ஈக்குவல் டு 0 அப்படின்றதுக்கான அந்த செலெக்ஷன் ரூலுக்கான டிரான்சிஷன்ஸை நம்ம வந்து கியூ பிரான்ச் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதற்கான ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பி பிரான்ச்சுக்கான ஃபார்முலா பி பிரான்ச் அப்படின்னா டெல்டா ஜே ஈக்குவல் டு -1. டெல்டா ஜே ஈக்குவல் டு -1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து ஜே டபுள் டேஷ்ல இருந்து ஜே டேஷுக்கு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஜே டபுள் டேஷ்ன்றது அப்பர் ஸ்டேட்டாக இருக்கும், ஜே டேஷ் வந்து லோயர் ஸ்டேட்டாக இருக்கும். அப்போ ஜே டேஷ் மைனஸ் ஜே டபுள் டேஷ் ஈக்குவல் டு நமக்கு இட் இஸ் -1. ஏன்னா டெல்டா ஜேன்றதை நம்ம எப்பவுமே ஜே டேஷ் மைனஸ் ஜே டபுள் டேஷ் அப்படிதான் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ இங்கே ஜே டேஷ் மைனஸ் டெல்டா ஜே -1 என்ன இருக்குன்னா ஜே டேஷ் பெரிய நம்பர் ஆகும், இது சின்ன நம்பராகவும் இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து இட் இஸ் -1. இப்போ இந்த ஜே டேஷ் ஜே டபுள் டேஷ், அதாவது இதுல இந்த ஈக்குவேஷன்ல ஜே டேஷ் மைனஸ் ஜே டபுள் டேஷ் ஈக்குவல் டு -1னா நம்ம வந்து ஜே டபுள் டேஷ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜே டேஷ் +1 அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல நீங்க ஜே டேஷ் +1 சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி பிரான்ச்சுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நியூ பார் பி ஈக்குவல் டு நியூ பார் நியூ டேஷ் நியூ டபுள் டேஷ் மைனஸ் பி பிளஸ் பி டபுள் டேஷ் ஜே டேஷ் +1 சாரி பி டேஷ் மைனஸ் பி டபுள் டேஷ் ஜே டேஷ் +1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இந்த ஜே டேஷோட வேல்யூ வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல ஆர் பிரான்ச்சுக்கு டெல்டா ஜே ஈக்குவல் டு +1, அப்போ தேர்ஃபோர் ஜே டேஷ் மைனஸ் ஜே டபுள் டேஷ் ஈக்குவல் டு +1, ஜே டேஷ் மைனஸ் ஜே டபுள் டேஷ் ஈக்குவல் டு +1 அப்படின்னா நமக்கு ஜே டேஷ் ஈக்குவல் டு ஜே டபுள் டேஷ் +1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர் பிரான்ச்சுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜே டபுள் டேஷ்ல கொடுத்துருக்கோம். அப்போ வந்து ஜே டபுள் டேஷ் பி டேஷ் பிளஸ் பி டபுள் டேஷ், இப்போ இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே வந்து ப்ளஸ் ஆயிடுது. அடுத்ததான் இங்கே வந்து
இது வந்து ஜே டபுள் டேஷ் பிளஸ் ஒன்னு, இங்க ஜே டேஷ் பிளஸ் ஒன் போட்டிருக்கோம் பி பிரான்ச்ல. பட் இங்க ஜே டபுள் டேஷ் பிளஸ் ஒன், அதே மாதிரி ஜே டபுள் டேஷ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இங்க ஜே டபுள் டேஷ்க்கான வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0 1 2 3 அப்படின்னு போகும். நெக்ஸ்ட் கியூ பிரான்ச் அப்படின்றது டெல்டா ஜே ஈக்குவல் டு 0, அதற்கான லைன்ஸ். அப்ப ஜே டேஷும் ஜே டபுள் டேஷ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அதை நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கியூ பிரான்ச்சுக்கான ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. இதுல ஜே டபுள் டேஷோட வேல்யூவை நம்ம 1 2 3 அப்படின்னு எடுத்துக்க போறோம். அடுத்ததான் நாம இங்க இந்த நியூ பார், நியூ டேஷ், நியூ டபுள் டேஷ் எடுத்துருந்தோம் இல்லையா, இது வந்து அந்த எலக்ட்ரானிக் அண்ட் வைப்ரேஷனுக்கான அந்த டோட்டல் வேல்யூஸ். அந்த டோட்டல் வேல்யூக்கு என்ன பேர் அப்படின்னா பேண்ட் ஆரிஜின் அப்படின்னு சொல்றோம். பேண்ட் ஆரிஜின். அடுத்த ஈக்குவேஷன் 2 3 கேன் பி கம்பைன்ட் இன்டு எ சிங்கிள் ஈக்குவேஷன். 2 3 4 எல்லாத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணலாம். அதாவது பி பிரான்ச் ஈக்குவேஷன், ஆர் பிரான்ச் ஈக்குவேஷன், கியூ பிரான்ச் எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஈக்குவேஷனை நம்ம கம்பைன் பண்ணலாம். அப்படி கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பி பிளஸ் பி டேஷ் பிளஸ் பி டபுள் டேஷ் எம்னு வச்சுக்கிறோம். பி டேஷ் மைனஸ் பி டபுள் டேஷ் எம் ஸ்கொயர் அப்படி வச்சுக்க போறோம். அதான் அந்த ஜே டேஷ் பிளஸ் ஒன்னு, ஜே டபுள் டேஷ் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அதை வந்து எம்ன்ற டேர்ம் நம்ம யூஸ் பண்றோம். ஏற்கனவே நம்ம வந்து வைப்ரேஷன் ரொட்டேஷன்ல பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கிறோம். இங்க if m equal to plus or minus 1 plus or minus 2 etc. for r branch lines அப்படின்னா m equal to plus 1 plus 2 etc. p branchனா m க்கு மைனஸ் வேல்யூஸ் போட்டுக்கிறோம். அது m equal to 0 போட்டோம்னா நமக்கு வந்து பேண்ட் ஆரிஜின் கிடைச்சிடும். m க்கு வந்து 0 போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூ பார் p, r equal to நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நியூ பார், நியூ டேஷ், நியூ டபுள் டேஷ் கிடைக்கும். இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பேண்ட் ஆரிஜின் அப்படின்னு சொல்றோம். இப்போ அடுத்த சில எக்ஸ்பிளனேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, பி டேஷ் லெஸ் தென் பி டபுள் டேஷ், பி டேஷ் ஆனது பி டபுள் டேஷை விட குறைவாக இருந்தால் அப்போ அந்த பேண்ட் ஹெட்ன்றது பேண்டுன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேண்ட் ஸ்பெக்ட்ரம் நம்ம பார்த்துருப்போம். பட்டை நிறமாலை. பட்டை நிறமாலை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பட்டையா இருக்கும். ஆனா அந்த பட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து நல்ல டார்க்கா இருக்கும், அதாவது பிரைட்டா இருக்கும், போக போக மங்கலா இருக்கும், மங்களாவே போயிட்டு இருக்கும். அதான் வந்து பட்டை நிறமாலை. அப்ப இந்த டார்க்கா இருக்கிற இந்த ஏரியாவை நம்ம வந்து ஹெட்னு சொல்றாங்க, பேண்ட் ஹெட் அப்படின்னு சொல்றோம். அப்போ நமக்கு பி டேஷ் லெஸ் தென் பி டபுள் டேஷ் அப்படின்னா பேண்ட் ஹெட் எந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆர் பிரான்ச் சைட்ல ஃபார்ம் ஆகுது. அண்ட் த பேண்ட் இஸ் டீக்ரேடட், பேண்ட் எதை நோக்கி அது வந்து டீக்ரேடட் ஆகுது. டீக்ரேடட்னா அதோடைய மங்களா போகக்கூடிய அந்த லைன்ஸ், அதாவது பாண்டு வந்து ஹெட் வந்து ஆர் பிரான்ச்ல பேண்ட் ஹெட் ஃபார்ம் ஆகும். பேண்ட் ஹெட் வந்து ஆர் பிரான்ச்ல ஃபார்ம் ஆகும். பட் அது எந்த கலரை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலரை நோக்கி மங்களா போகும். அதாவது அதனுடைய வேவ் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அல்லது ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுவே பி டேஷ் வந்து கிரேட்டர் தென் பி டபுள் டேஷா இருந்தா நமக்கு பேண்ட் ஹெட் வந்து எங்க கிடைக்குது அப்படின்னா பி பிரான்ச்ல பேண்ட் ஹெட் கிடைக்குது. அது மாதிரி பேண்ட் வந்து அந்த மங்களா போகக்கூடிய அந்த டீக்ரேடட் பாத்தீங்கன்னா வயலட்டை நோக்கி டீக்ரேடட் ஆகுது. வயலட்டை நோக்கி டீக்ரேடட் ஆகுதுன்னா அதோடைய வேவ் லென்த் குறைஞ்சிக்கிட்டே போகக்கூடிய சைட்ல அல்லது ஃப்ரீக்வன்சின்னா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சைட்ல டீக்ரேடட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதே பி டேஷும் பி டபுள் டேஷும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பி அண்ட் ஆர் பிரான்சஸ் will have equally spaced. பி பிரான்ச்சும் ஆர் பிரான்ச்சும் நமக்கு ஈக்குவலா ஸ்பேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பேண்ட்ல என்ன இருக்காது அப்படின்னா நமக்கு வந்து ஹெட்ன்றது ஒன்று இருக்காது. இட் இஸ் ஹெட்லெஸ் பாண்டாக கிடைக்கும். ஹெட் இல்லாத ஒரு பேண்ட் நமக்கு கிடைக்கும். இந்த ஃபைன் செக்ஷர்ல ரொட்டேஷனல் ஃபைன் செக்ஷர்ல அதாவது நம்ம என்ன பண்றோம்னா ஒரு போர்ட்ராட் பாரபோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. போர்ட்ராட் பாரபோலான்றது என்ன அப்படின்னா the plot of equation 5 for both ரெட் டீக்ரேடட் பேண்டுக்கும் வயலட் டீக்ரேடட் பேண்டுக்கும் இடையில ஒரு கிராஃப் வரைகிறாங்க. ரெட் டீக்ரேடட் பேண்டு அண்டு வயலட் டீக்ரேடட் பேண்ட் ரெண்டுக்கும் இடையில வரையக்கூடிய அந்த கிராஃபுக்கு என்ன பேர் அப்படின்னா போர்ட்ரைட் பாரபோலா அப்படின்னு பேரு. இவ்வளவுதான். அதான் வந்து போர்ட்ராட் பாரபோலான்றது. இப்போ இந்த போர்ட்ராட் பாரபோலாவில இருந்து
என்ன பண்றோம் அப்படின்னா போர்ட்ரேட் பேரபோலாவோட வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். வெர்டெக்ஸ்னா பேரபோலான்றது இந்த மாதிரி இருக்கும். பேரபோலாவோட வெர்டெக்ஸ் அப்படின்னா இதை வந்து வெர்டெக்ஸ் பிளஸ் அதாவது தமிழ்ல வந்து நம்ம உச்சி அப்படின்னு படிச்சிருக்கோம் பேரபோலாவுக்கு. அந்த வெர்டெக்ஸ் பாத்தீங்கன்னா அதற்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டேர்ம் யூஸ் பண்ணிக்கிறோம். டி வி பார் பிஆர் பை டிஎம் ஈக்குவல் டு 0. அதாவது நம்ம ஈக்குவேஷன் 5 நம்ம வந்து எம் பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணிட்டு அதை ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கணும். இப்போ ஈக்குவேஷன் 5 பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 5 இதுதான் வந்து நமக்கு ஈக்குவேஷன் 5. இதை நம்ம எம் பொறுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஃபரன்சியேட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 5 எம் பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு அதான ஃபார்முலா இருக்கு இல்லையா, டி வி பார் பி கமா ஆர் டிவைடட் பை டிஎம் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டான். இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்க எம் பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எம்ஏ இல்ல 0. செகண்ட் டேர்ம் வந்து எம் இருக்கிறதுனால பி டேஷ் பிளஸ் பி டபுள் டேஷ் எம் டிஃபரன்சியேட் பண்ண 1, அப்ப பி டேஷ் பிளஸ் பி டபுள் டேஷ் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து தேர்ட் டேர்ம் இஸ் எம் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2m, therefore 2 into b dash minus b double dash equal to நமக்கு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க வந்து m கண்டுபிடிச்சோம் அப்படின்னா m equal to நமக்கு வந்து மைனஸ் b dash plus b double dash divided by 2 into b dash minus b double dash அப்படின்னு கிடைக்கும். இந்த m வேல்யூ தான் எதுக்கான m வேல்யூ அப்படின்னா நமக்கு அந்த வெர்டெக்ஸ் ஆஃப் த போர்ட்ரேட் பேரபோலா. வெர்டெக்ஸ் ஆஃப் த போர்ட்ரேட் பேரபோலா நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா இந்த m வேல்யூக்கு ஈக்குவலான இடத்துல நமக்கு பேரபோலாவோட வெர்டெக்ஸ் கிடைக்கும். அதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு வந்து m வெர்டெக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் b டேஷ் பிளஸ் b டபுள் டேஷ் பை 2 இன்டு b டேஷ் மைனஸ் b டபுள் டேஷ். இப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் நம்ம 5வது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா b dash pr minus v new bar b dash comma b double dash equal to minus b dash plus b double dash by 4 into b dash minus b double dash அப்படின்னு கிடைக்கும். அதான் m க்கு பதிலா இந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம அந்த நியூ பார் இந்த டேர்மை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடணும். 5th ஈக்குவேஷன்ல m இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கொண்டு வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இதுல இந்த நியூ பார் பி மைனஸ் நியூ இந்த டேர்ம் வச்சு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா இந்த டேர்மோட வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிகிரேட் டு த ரெட், அதுவே நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வயலட்டை நோக்கி டிகிரேட் ஆகும் அப்படின்றது. இப்போ இந்த பிக்சர் தான் நமக்கு போர்ட்ரைட் பேரபோலா அப்படின்றது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெட் டிகிரேடட் பேண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர் பிரான்ச், இது வந்து பி பிரான்ச், இது வந்து கியூ பிரான்ச்சுக்கான லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து வயலட் டிகிரேடட் பேண்டுக்கான அந்த பிக்சர். ஒரு 5 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிராங்கார்டன் பிரின்சிபல். இந்த பிராங்கார்டன் பிரின்சிபல்ன்றது எதை பத்தி எது அப்படின்னா வைப்ரேஷனல் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா, அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் இந்த வைப்ரேஷனல் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ராவோட இன்டென்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கு. அதற்கான எக்ஸ்பிளேஷன் சொல்லக்கூடிய ஒரு பிரின்சிபல் தான் என்ன அப்படின்னா இந்த பிராங்கார்டன் பிரின்சிபல். இப்போ இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா திஸ் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன்ஸ் போட்டோ கெமிக்கல் டிசோசியேஷன் அப்படின்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸின் படி நமக்கு வந்து நம்ம எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ல, அதாவது வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர்